ஷோமிலேருந்து ரெட்மி 7A அப்படிங்கிற ஸ்மார்ட் ஃபோன் ஒன்று அறிமுகப்படுத்தியிருக்காங்க. ஸோ இது ஒரு என்ட்ரி லெவல் ஸ்மார்ட் ஃபோன். இந்த ஸ்மார்ட் ஃபோனில் என்ன விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இந்த ஷாமியோட ரெட்மி 7A ஸ்மார்ட் ஃபோனை பற்றி பேசும்போது முதல்ல இந்த ஃபோனுக்கு டிஸ்பிளேலேருந்து ஆரம்பிக்கலாம். இந்த ஃபோனில் ஒரு 5.45 இன்ச் IPS டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 720p ரெசல்யூஷனில் வருது. 18:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோவில் வருது. அது மட்டும் இல்லாமல் பிபி டென்சிட்டி பொறுத்தவரைக்கும் 295 இருக்குது. ஸோ ரொம்ப ஒன்றும் ஷார்ப்பான டிஸ்பிளே கிடையாது. அது மட்டும் இல்லாமல் ஃபோனில் ஃப்ரண்ட்லேருந்து பார்க்கும்போது நமக்கு பெசல்ஸ்லாம் இருக்குது, சின்னம் இருக்குது. ஸோ பழைய மாடல் மாதிரி தான் இருக்குது. அடுத்ததாக இந்த ஃபோனோட ப்ராசரை பற்றி பேசும்போது இல்லை Qualcomm Snapdragon 439 ஆக்டோ-கோர் சிப்செட் கொடுத்துருக்காங்க. இந்த ப்ராசரில் 2 கோர்ஸ் 2 GHz காட்டஸ் A53 கோர்ஸ்லையும் 6 கோர்ஸ் 1.45 GHz காட்டஸ் A53 கோர்ஸ்லாம் ரன் ஆகுது. கிராஃபிக்ஸ்க்காக நமக்கு Adreno 505 GPU கொடுத்துருக்காங்க. ஸோ பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்க்கும்போது கேஷுவலான கேம்ஸ் ரன் ஆயிரும். அது மட்டும் இல்லாமல் நார்மலான ஆப்ஸ் ரன் ஆகும். ஒருவேளை ஹெவியான கேம்ஸ் ஆப்ஸ் விளாடணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த ஃபோன் செட் ஆகாது. PUBG மாதிரியான ஹெவியான கேம்ஸ் கூட உங்களுக்கு லோ செட்டிங்ஸில் விளாடுற கூட கஷ்டப்படும். அடுத்ததாக இந்த ஃபோனோட RAM அண்ட் இன்டர்னல் ஸ்டோரேஜை பொறுத்தவரையும் இந்த ஃபோன் 2 டிஃப்ரெண்ட்டான கான்ஃபிகரேஷன் வருது. ஒன்று 2GB RAM 16GB இன்டர்னல் ஸ்டோரேஜோடும், இன்னொன்று 2GB RAM 30GB இன்டர்னல் ஸ்டோரேஜும் வருது. மைக்ரோ SD கார்டு சப்போர்ட் இருக்குது. அப் டு 256GB வரை எக்ஸ்டர்னல் பண்ணிக்கலாம். ஆனால் இது ஒரு ஹைப்ரிட் சிம் செட்டப் வர காரணத்தில் 2 சிம் கார்டு அப்படி இல்லைனா ஒரு சிம்மும் ஒரு மைக்ரோ SD கார்டும் அட் டைமில் யூஸ் பண்ண முடியும். மற்றபடி இந்தியாவுக்கு லான்ச் ஆகும்போது 3GB RAM வெர்ஷன் வந்தாலும் வரலாம் சொல்லி எதிர்பார்க்கப்படுது. அடுத்தபடியாக இந்த ஃபோனோட கேமராவுக்கு வரும். ரியர் ஃபேஸிங்கில் நமக்கு சிங்கிள் கேமரா தான் கொடுத்துருக்காங்க. 13 MP கேமரா வித் f2.2 அப்பர்ச்சர் கொடுத்துருக்காங்க. ஃபேஸ் டேட்டா ஷார்ட் ஃபோக்கஸ் இந்த கேமரா சப்போர்ட் இருக்குது. LED ஃப்ளாஷும் இருக்குது. மற்றபடி நார்மலான கேமரா தான் கொடுத்துருக்காங்க. அதுமாதிரி செல்ஃபி கேமரா பொறுத்தவரைக்கும் 5 MP கேமரா தான் ஃப்ரண்ட் ஃபேஸிங்க்கு கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப ஒன்றும் கேமராவில் குவாலிட்டியை கண்டிப்பாக எதிர்பார்க்க முடியாது. அடுத்ததாக இந்த ஃபோனோட பேட்டரி பற்றி பேசுவோம். பேட்டரி பொறுத்தவரையும் இந்த ஃபோன் 4000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. இது சார்ஜ் பண்ணுறதுக்கு நார்மலான 10 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் தான் கொடுத்துருக்காங்களே தவிர அதுக்கு மேலே நமக்கு 15 வாட்டோ இல்லைனா 20 வாட்டோ கொடுக்காத காரணத்தினால் கண்டிப்பாக 2 மணி நேரத்துக்கு மேலே சார்ஜ் ஆகும். மற்றபடி நமக்கு இந்த ஃபோன் சார்ஜ் பண்ணுறதுக்காக USB வெர்ஷனை பொறுத்தவரை மைக்ரோ USB 2.0 வெர்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் நமக்கு டைப் C கொடுக்கல. அது ஒரு நெகட்டிவ் பாயிண்ட் தான். இருந்தாலும் இந்த ப்ரைஸ் டேக்கு இது ஓகே தான். மற்றபடி இந்த ஃபோன் ப்ளூடூத் வெர்ஷன் பொறுத்த 4.2 இருக்குது. டியூல் பேண்ட் கிடையாது, சிங்கிள் பேண்ட் வைஃபை தான் கொடுத்துருக்காங்க. 3.5 ஹெட்ஃபோன் ஜாக் கொடுத்துருக்காங்க. OS பொறுத்தவரையும் Android 9.0 பையில் MIUI 9 இன்டர்ஃபேஸில் ரன் ஆகுது. ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் இந்த ஃபோனில் கிடையாது. மற்றபடி இந்த ஃபோனோட விலையை பொறுத்தவரையும் சைனாவில் இந்த ஃபோனோட விலையை வச்சு கம்பேர் பண்ணி பார்க்கும்போது 2GB RAM 16GB ஸ்டோரேஜோட விலை 5535க்கும் 2GB RAM வித் 30GB இன்டர்னல் ஸ்டோரேஜோட விலை 6000க்கும் வரும் சொல்லி எதிர்பார்க்கப்படுது. இதெல்லாம் கன்வெர்ட்டபிள் ப்ரைஸ் தான். இந்தியா லான்ச் ஆகும்போது தான் எக்ஸாக்டான ப்ரைஸ் தெரியும். கலர்ஸை பொறுத்தவரையும் ப்ளூ மற்றும் பிளாக் அப்படிங்கிற 2 டிஃப்ரெண்ட்டான கலரில் வருது. கடைசியாக இந்த ஃபோன் இந்தியா லான்ச் ஆகும்போது பைலான் லிங்க்ஸை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அது யூஸ் பண்ணி பார்த்துக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள மறக்காம லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிஸ்க்கு மறக்காம இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஏன்னா மேலும் பல வீடியோக்காக இருக்குது. நானும் டெக் தமிழுக்காக மற்ற வீடியோ உங்கள் சந்திக்க வரை நன்றி, வணக்கம்.